ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்களாம் எப்போதும் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு லேயர் ஆட் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ஃபோட்டோக்குள்ளே எப்படி லேயர் ஆட் பண்ண போகிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கைன்மாஸ்டர் உங்கள்கிட்ட இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1.1ங்கிறத கிளிக் பண்ணிங்க. நீங்கள் 1.1 தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணினே உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். இப்படி தான் இருக்கும் எடிட்டிங் பேஜ். ஸோ அதில் வந்து மீடியாவுக்கு போயிருங்க. மீடியாவுக்கு போய்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒன்று பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஆட் பண்ணிங்க. நான் அவர் வந்து ஒரு 20 செகண்டுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்ட் ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் எடிட் பண்ண வச்சுருக்க இமேஜ் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்னடா நீ ஃபோட்டோக்குள்ளே தானே ஆட் பண்ண போகிறேன்னு இப்போ என்னடா வீடியோ லேயர் எடுத்தோன்னே ஆட் பண்ண போகிறீங்கன்னு கொஞ்சம் பொருள் நண்பா. இப்போ நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படியே வீடியோ லேயர் வந்து கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லும் கொடுத்து ஆன் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அப்படியே பிளண்டிங் போயிருந்தீங்க. பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு பாதி ஏற்றுங்க. பாதி ஏற்றிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல அதே ஃபோட்டோவே திருப்பி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அதே ஃபோட்டோ நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இதை மறுபடியும் அதே ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆல்ஃபா கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து 20 வைங்க. கரெக்டாக 20 வச்சிங்கன்னா ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 20 ஆகிருக்கும். 20 ஆகிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயருக்கு இப்போ நம்ம வந்து 2 ஃபோட்டோவுக்கு நடுவில் நம்ம வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபோட்டோக்குள்ளே வந்து வீடியோ லேயர் ஆட் பண்ணுறது. இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து கலர் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதை பியூட்டின்னு டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்பிளேயில் தெரியும். நீங்கள் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஏஐக்கு போயிடுங்க. ஏஏன்னா அது ஃபாண்ட் ஸ்டைலு மில்லியன் சிர்கா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்து அதையும் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து டிஃபால்ட்டாக சவுண்ட் இருக்குது. நான் அந்த சவுண்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராகவே ப்ளே ஆகுது. இதே மாதிரி நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.